குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சில ராயல் என்ஃபீல்ட் கிளப்னு நிறைய பேர் இருப்பாங்க. ராயல் என்ஃபீல்ட் பைக் வச்சுட்டு இங்க இருந்து வேற சிட்டி வந்து ஊருக்கு போறது பைக்லயே அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஆசையா இருந்தது, நம்மளும் அந்த மாதிரி போகலாம் அவங்க கூட சேர்ந்து. ஸோ நான் அப்படி ஜாயின் பண்ணேன். பட் ரிஸ்கான ஸ்போர்ட்டை சேஃபாகவும் நம்மளால பிளே பண்ண முடியும், சேஃபாக ஓட்ட முடியும். அதுக்காக தான் நம்ம அந்த ஹெல்மெட்லேருந்து கியர்ஸ் நான் எப்படியும் ஒரு 150 தடவைக்கு மேலே விழுந்திருப்பேன். அப்புறம் நானே கிராஷ் ஆகி நான் வேணான்னு சொன்னா கூட எங்க எங்க அம்மா வந்து ஊக்க வைப்பாங்க. இல்ல இல்ல போ பண்ணலாம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பண்ண முடியும். நான் 165cc கேட்டகரியில தான் ஓட்டியிருக்கேன். ஸோ அதுல வந்து எல்லாரும் கேட்குற கொஸ்டின் இதுதான். ஆனா என்கிட்ட பைக் கலெக்ஷன்ஸ் கிடையாது. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ், இன்னொரு பக்கம் அரசியல்னு ஒரே நேரத்தில் ரெட்ட குதிரையில சவாரி பண்ணிட்டு இருக்க நிவேதா அவர்களை இன்னைக்கு நாம் சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். பைக் மேல காதல் வந்து எப்படி வந்துச்சு சின்ன வயசுல இருந்தாரு? பசங்க பைக் ஓட்டும் போது நம்மளும் ஒரு பைக் ஓட்டணும்னு ஒரு ஆசை. ஸோ ஒரு ஸ்பார்க் தான், ஒரு அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய இந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் ராயல் என்ஃபீல்ட் கிளப்னு நிறைய பேர் இருப்பாங்க. ராயல் என்ஃபீல்ட் பைக் வச்சுட்டு இங்கேருந்து வேற சிட்டி வந்து ஊருக்கு போகிறது பைக்லேயே அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கும் ஆசையாக இருந்தது, நம்மளும் அந்த மாதிரி போகலாம் அவங்க கூட சேர்ந்து. ஸோ நான் அப்படி ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு ராயல் என்ஃபீல்டு டீலர் ஷோரூம்ல ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு ரைட் கோஆர்டினேட்டர் ஜாப் கொடுத்தாங்க. அது காலேஜ் படிக்கும் போதே ஒரு ஜாபா மாத்திக்கிட்டு அது அப்படியே ஒரு இப்போ எனக்கு பிடிச்ச ஜாப். நான் இப்போ அதுல ஒர்க்கும் பண்றேன், நான் ஏர்னும் பண்றேன். அதே சமயத்துல என்னால எக்ஸ்ப்ளோரும் பண்ண முடியுது ஃபுல்லாவே. அது காலேஜும் படிக்கிறேன். ஏன்னா எனக்கு 3 days 4 days தான் ஒர்க் இருக்கும். வீக்கெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ வீக்கெண்ட்ஸ் தான் வெளியும் போவோம் ரைடு. ஸோ அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. நான் அதுக்கேற்ற மாரி என்ன மாத்திக்கிட்டு என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணேன். எது இருந்தாலுமே உடனே எடுத்து கொடுத்துட மாட்டாங்க ஜாப். இப்போ நான் அந்த ரைடிங் ஸ்கில் வச்சிருந்ததுனால தான் எனக்கு அந்த ஜாப் கொடுத்தாங்க. நான் அதை பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நிறைய பேர் வந்து நாங்கள் ரைடுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கோம், நிறைய ஊருக்கு போயிருக்கோம், டிராவல் பண்ணியிருக்கோம். நிறைய நெட்வொர்க்கிங் எனக்கு கிடைச்சது பசங்கள்ல இருந்து. அப்போ வந்து வெறும் பசங்க கிளப் தான் இருந்தது, கேர்ள்ஸ்க்குன்னு தனியா ஒரு கிளப் கிடையாது. ஏதாவது ஒரு குரூப்ல வந்து ஒரு 20 பசங்க இருந்தாங்கன்னா நான் ஒரு பொண்ணு தான் இருப்பேன். ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு, அது எல்லாருக்கும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. ஒரு கேர்ள் இருக்கிறதுனால நம்மளால சகஜமா பேச முடியல, இது பண்ண முடியல. ஊருக்குலாம் போறப்போ ஒரு பொண்ணுக்காக தனியா நம்ம டேக் கேர் பண்ற மாதிரி இருக்குன்றதுனால ஏன்னா எல்லாத்துல இருந்துமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்ப எனக்கு அடுத்ததான் என்ன பண்ணணும்னு தோணுச்சுன்னா ரேசிங் பத்தி எனக்கு தெரிய வந்தது. ரேசிங் பத்தி தெரிய வந்து நம்ம அதுல போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல அப்ளை பண்ணி பேசிக்கா அந்த டிவிஎஸ் நடத்துறது ஹோண்டா நடத்துனாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே பைக் கொடுப்பாங்க, அவங்களே கியர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ஜாக்கெட்ஸ் எல்லாமே. நம்ம போய் அதை பார்ட்டிசிபேட் பண்ணி செலக்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் இயர் ஆஸ் யூஷுவல் நான் செலக்ட் ஆகல. ஏன்னா பிகினர், எனக்கு எப்படி ஓட்டுறதே தெரியாது. பட் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த சூட் போட்டது, அந்த ஹெல்மெட் போட்டதெல்லாம் வந்து ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் இயர் நான் செலக்ட் ஆகல. காதல் வந்துச்சு. ஆமா, அதெல்லாம் போட்டு ஏன்னா ரோட்ல ஓட்டும் போது அது ஒரு வேற காதல். ஆமா, சீனியர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய மலையெல்லாம் தாண்டறது, இந்த ஹைவேஸ்ல போகுது, அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு கான்வாய் மாதிரி போவோம், ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல, ஒரு டிசிப்ளின்டா அந்த ஜாக்கெட்லாம். அது ஒரு கைண்ட் ஆஃப் லவ் சொல்லலாம். ரேசிங் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லவ் சொல்லலாம். ஏன்னா ரோட்ல வந்து ஸ்பீடா போக முடியாது, பட் ட்ராக்ல நம்ம ஸ்பீடா போகலாம். அந்த ஸ்பீட் எனக்கு வேணும்ன்றதுனால நான் ட்ராக்ல ட்ரை பண்ணேன். பட் ட்ரை பண்ணும்போது நான் என்ன நினைச்சேன்னா, சும்மா ஒரு தடவை ஓட்டி பார்க்கலாம் ஆசை, பட் ரேஸ்ல கலந்துக்கணும், வின் பண்ணணும்ன்ற ஆசை எனக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் செலக்ட் ஆகல அப்படின்னோடனே எனக்கு அந்த ஒரு மனசுல ஒரு வலி இருந்தது. ஏன் நம்மளால செலக்ட் ஆக முடியல, நம்மளால பண்ண முடியாதோ? கண்டிப்பா பண்ண முடியாதுதான். ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்போர்ட், எடுத்தோடனே பண்ண முடியாது. நான் என் மனசுலயே சொல்லிக்கிட்ட பண்ண முடியாதுதான், ஆனா பண்ணவும் ட்ரை பண்ணலாமே அப்படின்றது இன்னொரு இடத்துல எனக்கு இருந்தது, தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அகைன் சொன்ன மாதிரி ஜாப் எல்லாம் இது பண்ணி சேவ் பண்ணி வச்சு என்ட்ரி ஃபீக்கு ப்ராக்டிஸே பண்ணாம. கோச் யாராவது இருந்தாங்களா? ஆமா, எனக்கு கோச்னு இருந்தாரு, சரத்குமார். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரெப்ரசென்ட் அவர் கண்ட்ரி இன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2013 அவர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஃபர்ஸ்ட் இந்தியாலே அவர் மட்டும் தான் போயிருக்காரு. ஸோ அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன்னே சொல்லலாம். நிறைய அவர் அதே மாதிரி இந்த மாதிரியான பாதைகள் கடந்து வந்தவர் தான். அவரு இனிஷியல் டைம்ல எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு, கோச் பண்ணாரு, எப்படி பண்ணுன்றது பேசிக்கான விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு. ஸோ அதை வச்சுதான் இவ்வளவு வருஷம் நான் ரேசிங் கேரியரே நான் வந்து இருந்தேன்னு சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ் கேரியர் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது, அதுவும் பைக் ரேசிங்னாக்கா ரொம்ப கஷ்டம். அதுக்கு எனக்கு கோச்சிங்ல நிறைய செலவாகும். உங்களுக்கு ஏதாவது ஸ்பான்சர் ஏதாவது இருந்தாங்களா? ஆமா, எனக்கு இனிஷியல் டைம்ல வந்து செலவு பண்றதுக்கு யாரும் இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் செலவு பண்ணாங்க. என்னோட அண்ணா கொடுத்தாங்க, அப்புறம் என்னோட கசின்ஸ்,
அப்புறம் எனக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் சின்ன சின்ன இந்த 5,000 3,000 இந்த மாதிரி என்ட்ரி ஃபீ இது மாதிரிலாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க இனிஷியல் டைம்ல. ஆஸ்போடெக் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அப்புறம் பிரபுன்னு ஒருத்தர் பைக் கொடுத்தாரு, அப்புறம் ஸ்ரீனிவாசன் ஒரு அண்ணா வந்து எனக்கு மெக்கானிக்கா ஹெல்ப் பண்ணாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா நம்ம எல்லாமே தனியா சாதிச்சிட முடியாது. நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் ஆட்கள் இருக்காங்க, நம்மள இறக்கி விடுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. நம்ம கரெக்டான ஆட்களை சூஸ் பண்ணிக்கணும், அமைச்சிக்கணும். நம்ம நல்ல தத்துவம் சொல்லிருக்கீங்க. தத்துவம், அது வாழ்க்கையோட தத்துவம், அவ்வளவுதான். உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரேஸ் எப்படி இருந்துச்சு? அது ஒரு த்ரில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் போனோடனே செலெக்ஷன்ல டிஸ்குவாலிஃபை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் 2017 டிஸ்குவாலிஃபை ஆயிட்டேன். 18 நான் நேஷனல் சாம்பியன்ஷிப்க்கு அட்டன் பண்றதுக்கு என்னோட கோச் வந்து ட்ரெயின் பண்ணாரு என்ன நல்லா. நான் கோயம்புத்தூர் ரேஸ் ட்ராக்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் ரேஸ் ஓட்ட போறேன். என் கூட இருக்க காம்படிட்டர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு கேர்ள்ஸ் கேட்டகரி தான், எக்ஸ்பீரியன்ஸ் கேர்ள்ஸ் ஆல் ஓவர் இந்தியால இருந்து வந்திருக்காங்க. எல்லாருமே நல்லா ஓட்டுறவங்க. எனக்கு என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரேஸ் ஓட்டும் போது அந்த ஒரு ஹெசிடேஷன், அந்த ஒரு பயம், அந்த கிரிட்ல போய் கிரிட் மாதிரி இருக்கும் லைனா, அங்க நின்ன உடனே என்னோட ஒரு மைண்ட் என்ன சொல்லுது, வேணாம் போயிடலாமா, பயமா இருக்கு, யாராவது இடிச்சிட்டாங்கன்னா என்ன, யாராவது விழுந்துட்டாங்கன்னா என்ன. ஏன்னா அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு தடவை இங்க கிராஷ் ஆகி நான் இது பிளேட் வச்சிருக்கேன். அதனால எனக்கு என்னன்னா திருப்பி நம்ம விழுந்துட்டு எதா பண்ணா ஹாஸ்பிட்டல்ல படுக்கணுமோ, அதுக்கு செலவு, ஏன்னா அதுக்கு கடன் வாங்கி வச்சிருக்கேன், அதுக்கு வேற கட்டணும் காசுன்றதுனால அதெல்லாம் எனக்கு ஒரு ரிவைன் மாதிரி ஆகுது மைண்ட்ல அந்த நிக்கிறப்போ. ஆனா இன்னொரு மைண்ட் என்ன சொல்றது, இவ்வளவு தூரம் வந்தாச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஸ்டார்ட் பண்ணி வேகமா போகலாம் கூட அவங்க பின்னாடியாவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியாவது போலான்னு போது அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா ஸ்டார்ட் பண்ணப்போ நான் அப்படி யோசிச்ச மைண்ட் இல்ல, அவங்க கூட போய் அவங்க கூட ஃபைட் பண்ணுன்ற அளவுக்கு எனக்கு வந்துருச்சு. சோ அந்த ஃபர்ஸ்ட் ரேஸ்லயே வந்து நான் நேஷனல் சாம்பியன்ஷிப்ல செகண்ட் முடிச்சேன். சோ அது ஒரு அன்ஃபர்கட்டபிள் டே சொல்லலாம். ஏன்னா நான் எதிர்பார்க்கல ஒரு நேஷனல் சாம்பியன்ஷிப்ல நம்ம செகண்ட் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை ஸ்டார்ட் பண்ண உடனே என்னோட மன தைரியம் எல்லாமே மாறிடுச்சு. அந்த அட்மாஸ்பியருக்கு நம்மளே புஷ் பண்ணிடுறோம் ஆட்டோமேட்டிக்கா. நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் கஷ்டப்பட்டு, நம்ம இதை விடணும், பரவாயில்ல கீழே விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டெடி மைண்டோட ஓட்டுனா நான் கீழே விழல, செகண்ட் முடிச்சேன் ரேஸ். உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது ரேஸ் அப்போ ஆக்சிடென்ட் இருந்துச்சா? இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ரேஸுக்குலயும் நிறைய எனக்கு ஆச்சு. அதே மாதிரி என்னோட நீ இதா இருக்கு. அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும்போது எதுக்கு நமக்கு இந்த ரேஸ் விட்டுட்டு போயிடலாம்? இல்ல எனக்கு அதுதான் ஒரு திருப்பமாவே இருந்தது. ஒரு தடவையும் இது நடக்குதுன்னா ஓகே நம்ம அதுல இன்னும் பண்ணணும், இன்னும் நம்ம பலவீனமா இல்லையோ உடல் ரீதியா அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுல தோணும். எங்க வீட்லயும் வந்து இனிஷியல் டைம்ல அதை பார்த்தோன்னே அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் இல்லையா. ஏன்னா என்னன்னா இதுக்கு செலவு பண்ணணும், அது ஒண்ணு இருக்கு. ஒண்ணு ஃபர்ஸ்ட் நம்மளுக்குலாம் எடுத்தோடனே காசு தான், இதுக்கு செலவு பண்ணுமேன்றது ஒரே விஷயம் தான் இருந்தது. ஆனா அதை நானே திருப்பி வேலைக்கு போய் அதெல்லாம் அடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது யாருக்குமே தெரியாது. நம்ம இப்ப ரேசிங் ப்ரொஃபஷனலா இருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்றோம். பட் ஜென்ரலா நம்ம யாருமே போடுறது இல்லை, இன்சூரன்ஸ் நாலேஜ் நம்மளுக்கு யாருக்குமே இருக்கிறது கிடையாது, ஒரு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ். ஸோ அது போட்டுக்கிட்டேன். ஸோ ஏதாவது கிராஷ் ஆனா நான் அது மூலயமா கிளைம் பண்ணிக்கிறது. பட் அதுக்கப்புறம் நானே கிராஷ் ஆகி நான் வேணான்னு சொன்னா கூட எங்க அம்மா வந்து ஊக்குவிப்பாங்க, இல்ல போ பண்ணலாம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பண்ண முடியும்ன்ற. அம்மா இன்ட்ரெஸ்ட். அது நிறைய அம்மாக்கள் வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க, உங்க அம்மா? எங்க அம்மா இன்ட்ரெஸ்ட், ஏன்னா வந்து ஒரு தனித்துவமா தெரியும்ல. யாருமே போகாதன்றாங்க, இந்த ஸ்போர்ட்டுக்கே போகாதன்னுவாங்க. மோட்டார் ஸ்போர்ட் சுத்தமா போக மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு ரிஸ்கான ஸ்போர்ட் தான். பட் ரிஸ்கான ஸ்போர்ட்டை சேஃபாவும் நம்மளால பிளே பண்ண முடியும், சேஃபா ஓட்ட முடியும். அதுக்காக தான் நம்ம அந்த ஹெல்மெட்ல இருந்து கியர்ஸ், நான் எப்படியும் ஒரு 150 தடவைக்கு மேல விழுந்திருப்பேன் என்னோட லைஃப்ல. ஆனா நான் அவ்வளோ 150 தடவை நான் உடச்சிக்கல. எல்லாத்தையுமே ஏதாவது 1-2 தான் நம்ம அன்எக்ஸ்பெக்டடா மேஜரா விழுமே தவிர மற்ற எல்லாத்துலயுமே எல்லாம் அது ஆகாது. ஏன்னா எல்லாமே ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும்னால அவங்களுக்கு நான் தனித்துவமா தெரியல. மக்கள் எல்லாத்துக்கும் சொசைட்டிலே இப்ப நீங்க சொல்றீங்க 4 பேர் 4 விதமா பேசுறோம், அவங்க மத்தியில நம்ம ஹைலைட் ஆகுறோம்ல, அது வந்து அவங்களுக்கு ஒரு பெருமையை கொடுத்தது. அது இல்லாம ஒரு என்னால எல்லாமே பேலன்ஸ் பண்ண முடியும், எல்லாமே எதிர்த்து நிக்க முடியும்ன்ற ஒரு தைரியம் வந்து மோட்டார் ஸ்போர்ட் மூலியமா எனக்கு கிடைச்சதுன்றது அவங்களுக்கும் தெரிஞ்சது. ஒரு பைக் எடுத்து ஓட்டும் போது நம்மளுக்குள்ளேயே ஒரு பிரேவ்னஸ் வரும், ஸ்ட்ராங் வரும், நம்ம எல்லாரும் எதிர்த்து நின்று பேசலாம், நம்ம கிட்ட ஏதாவது ஒரு அலப்பறை பண்ணாலும் எது பண்ணாலுமே நம்ம கேட்க முடியும் அப்படின்ற ஒரு நம்மளுக்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிட்னஸ் கோச் மிஸ்டர் ராம்ஜின்னு, அவர் வந்து நரேன் கார்த்திகேயனுக்கு வந்து கோச்சா இருந்திருக்காரு. அவர் சொன்னாரு மற்ற விளையாட்டுகளை விட வந்து ரேசிங்க்கு தான் வந்து ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், எக்ஸசைஸ் ரொம்ப அது முக்கியம். உங்களுக்கு அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு நீங்க என்ன அதுக்கு? ஆமா, நான் அதுக்கு தனியா ஜிம்லாம் போனேன். ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும்னாக்கா அந்த ஃபிட்னஸ். ஆமா, ஃபிட்னஸ் வந்து மோட்டார் ஸ்போர்ட்னு எடுத்துக்கிறப்போ ஃபிட்னஸ் தான் மெயின். அந்த பேலன்சிங், பைக் பேலன்ஸ் பண்றதா இருக்கட்டும். ஏன்னா ஒரு 5 to 10 laps வந்து
ஸ்பீடா ஓட்டுறோம், நம்ம எல்லா கார்னர்ஸ்லயும் நம்ம லீன் பண்றோம், திருப்பி எழுந்துக்கிறோம், லீன் பண்றோம்னப்போ நம்ம பாடி ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடியை எவ்வளவு ஃபிட்டா வச்சிருக்கோமோ அதனால அப்பதான் நம்ம வந்து அங்க போய் ஓட்டவே முடியும். நிறைய ஸ்டாமினா தேவை, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தேவை, அப்புறம் பேலன்சிங் தேவை, ஸ்டெபிலிட்டி தேவை, கான்சென்ட்ரேஷனும் தேவை. ஸோ இதெல்லாம் நம்ம ஜிம்ல தான் பண்ண முடியும். ஸோ ஜிம் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஜிம் நான் ரேசிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுனால நான் அது அப்பையில இருந்தே பண்ண ஆரம்பிச்சேன். மெடிடேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? நிறைய பேர் பண்ணுவாங்க கான்சென்ட்ரேஷனுக்காக மெடிடேஷன். ஆனா எனக்கு அது அப்ளை ஆகாது. நான் ட்ரை பண்ணிருக்கேன், பட் எனக்கு அது அப்ளை ஆகல. பட் நான் என்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எனக்கு அந்த ஒரு இது இருக்கு, எபிலிட்டி இருக்கிறதுனால. ஸ்பெஷல் டயட்ஸ்? ஆமா, டயட்ஸ்லாம் இருக்கு. நம்ம ஃபுட் வந்து ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும், ஃபேட் ஃபுட் எடுத்துக்கூடாது. ஆஸ் யூஷுவல் எல்லாம் சொல்ற ஃபுட்ஸ் தான். ஏன்னா நம்ம வந்து நாங்க மோட்டார் ஸ்போர்ட் போது நிறைய கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணுவோம் ரேஸ் ட்ராக்ல. ஒரு ரேஸ் ட்ராக் ஒரு வீக்கெண்ட் நீங்க போய் ரேஸ் பண்ணீங்கன்னா மினிமம் 1 to 2 kg நீங்க வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த லெவல் நாங்க ஓட்டுவோம், அவ்வளவு பர்னிங் ஆகும், அவ்வளவு அட்ரினல் பம்ப் ஆகும். சோ இவ்வளவு விஷயங்கள் கேட்கறது ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அந்த மிஷின் தானே ஓட்டுது, நமக்கு உட்கார்ந்து தானே இருக்காங்க. அதுதான் எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க. மிஷின் ஓட்டுது, வேகமா முறுக்குறாங்க போறாங்க. இல்ல, மிஷின் ஓட்டுதுனாலும் அந்த பொசிஷன் இருக்கு. ஒரு ரேசர்னா அந்த டக்கின் பண்ணணும், கார்னர் வந்தா லீன் பண்ணணும், பைக்கை விட்டு இறங்கணும். கார்னர் வரப்போ பைக்கை விட்டு நம்ம கீழே லீன் பண்ணாதான் அந்த பைக் அதுக்கேற்ற மாதிரி கார்னர்ல செட் ஆகும். திருப்பி இந்த கார்னர் வரப்போ திருப்பி எழுந்துக்கணும், திருப்பி ஃபிளிப் பண்ணும். அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி இறங்கி ஒரு 12 கார்னர்ஸ் இருக்கு ஒரு ட்ராக்ல. அந்த 12 கார்னர்ஸ் 2 minutes நீங்க முடிக்கிறீங்கன்னா அப்ப அதை எத்தனை தடவை நீங்க லீன் பண்ணி எழுந்துக்கணும். ஆமா, பொசிஷன் மாத்திட்டே இருக்கணும், ஃபிளிப் பண்ணிட்டே இருக்கும் போது அப்ப எவ்வளவு ஸ்டாமினா தேவை, எவ்வளவு ஸ்ட்ரென்த் தேவை. இப்ப நீங்க ஸ்பீடா வந்து ஒரு பிரேக் பண்ணும் போது பைக்கை ஹேண்டில் பண்ணா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் தேவை. அது வாபிள் ஆகாம இருக்கணும், அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிடிக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு ரேஸ் இருக்குன்னா அதுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க? நாளைக்கு காலைல ஒரு ரேஸ்னாக்கா இன்னைக்கு ஈவினிங்ல ப்ரிப்பேர் ஆகிக்கணும் இல்லையா? அதுக்கு அந்த ஃபுட் டயட் எல்லாம் ஈவினிங்ல இருந்து இது பண்ணிப்பீங்களா? ஆமா, நான் வந்து ஹெவி ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன். மோஸ்டா நான் ரேசிங் டைம்ல ஃபுட்டே எடுக்க மாட்டேன். ஏன்னா என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா எப்படி ஓட்டணும்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் இல்ல ஜூஸ் இல்ல இந்த நட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிட மாட்டேன். எல்லாருமே அப்படிதான், ஹெவி ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டோம். ஆஃப்டர் த ரேஸ் கண்டிப்பா அதை சாப்பிடுவோம். ரேஸுக்கு முன்னாடி வரலாம் இந்த இது மாதிரி மென்டலா எல்லாருமே ப்ரிப்பேர் ஆவாங்க. பிசிக்கலா ஆல்ரெடி ட்ரெயின்ட் ஆயிருப்பாங்க. ஒரு ரேஸ் பிஃபோர் வரலும் அவங்க மென்டலா ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. இது வரைக்கும் ஓட்டுனதை ரீகால் பண்ணுவாங்க மைண்ட்லயே. எப்படி ஓட்டிருக்கோம் ரீகால், என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் பண்ணக்கூடாது, எப்படி ஓவர்டேக் பண்ணணும், எந்த இடத்துல பிரேக் பண்ணணுன்றத ரீகால் பண்ணிட்டே இருப்போம். நம்ம மைண்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும். வேற எதுலயும் நம்மளுக்கு எப்படியும் 1008 கான்சென்ட்ரேஷன் இருக்கும், ஃபேமிலி இருக்கு, நம்ம கீழேயும் விழக்கூடாது, விழுந்தா ஒரு 3 மாசம் சும்மா இருந்தா வேலைக்கும் போக முடியும். எனக்கு இவ்வளவு எல்லாமே ஓடிட்டே இருக்கும் மைண்ட்ல. ஸோ அதெல்லாமே நான் பேலன்ஸ் பண்ணிட்டே இருப்பேன். அந்த மைண்ட்ல பேலன்ஸ் பண்ணி இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன் ரேஸ்க்கு முன்னாடி. உங்களுடைய ஃபாஸ்டஸ்ட் என்ன ரேசிங்ல? நான் 165cc கேட்டகரியில தான் ஓட்டிருக்கேன். ஸோ அதுல வந்து நம்மளால 155 அவ்வளவுதான் நம்ம ஃபாஸ்ட் பண்ண முடியும். ரொம்ப 60 கிலோமீட்டர் போகும்போதே நம்ம கை கால்லாம் வந்துரும். அதுல ஸோ நம்ம என்னென்ன கேட்டகரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ 250 ப்ரோ ஸ்டாக் அதெல்லாம் ஒரு கேட்டகரிலாம் இருக்கு. ஸோ அதுலலாம் 200 180 அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நான் என்னோட கேட்டகரி நான் இதுவரையும் பார்ட்டிசிபேட் பண்ணதுல இவ்வளவுதான் நாங்க பண்ணிருக்கோம். பொதுவாக இந்தியாவில் வந்து மற்ற ஸ்போர்ட்ஸ் அளவுக்கு மோட்டார் ஸ்போர்ட்ஸ் இன்னும் ரொம்ப டெவலப் ஆகல. அது பர்டிகுலராக இந்த விமன் வந்து கண்டிப்பா ரோட்ல ஓட்டத்துக்கே பயப்படுறாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு என்ன தடை? விமன்ஸை வந்து ஒரு வீக்கர் செக்ஸாவே இது பண்ணிட்டாங்க. ஃபீமேல்னாலே வந்து ஒரு வீக்கா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அப்படியே இருக்கட்டும்ன்ற ஒரு மனநிலையிலே அவங்கள ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்ததுனால பேரண்ட்ஸும் அதே மாதிரி சொல்லி வளர்த்துட்டாங்க. படிச்சியா முடிச்சா கல்யாணம் பண்ணிட்டே போனேன், அடுத்த லெவல் நம்ம போகக்கூடாதுன்ற மாதிரியே ஒரு இது இருந்தது. நான் வந்து ஒரு விமன் மோட்டார் ஸ்போர்ட் கிளப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் அக்ராஸ் இந்தியா. எங்க நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க, எல்லாருமே பைக் வச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து ஸ்போர்ட்ஸ்ல வரணும், மோட்டார் ஸ்போர்ட்ல பைக்ல வரணும்னா ஆமா, இப்ப அவங்க வந்து என்ன அப்ரோச் பண்ணாலும் நான் ஃபர்ஸ்ட் பைக் ஓட்ட தெரியுமான்னு கேட்பேன். பைக் ஓட்ட தெரியாதா பைக் எப்படி ஓட்டணும்ன்றதை நாங்க கத்து கொடுப்போம். ஆமா, பேசிக்ல இருந்தே. ஏன்னா யாருக்குமே பேசிக் தெரியாதுதான் முக்காவாசி பேர். 80% கேர்ள்ஸுக்கு பேசிக் கிடையாது. நம்ம பைக் ஓட்ட தெரிஞ்சவங்க தான் கிளப்ல இருக்கணும்னா மினிமம் பீப்புள் தான் இருப்பாங்க. நம்ம யாருமே எம்பவர் பண்ண முடியாது. இப்போ நீங்க ஒரு 50 பேர்ல 35 பேர் வந்து பைக் ஓட்ட தெரியாதவங்க இருக்காங்க, 15 பேர் தான் பைக் ஓட்ட தெரிஞ்சிருக்காங்கன்னா இப்போ அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கோ ஒரு ரைடுக்கோ அவங்கள வந்து வெல்கம் பண்ணும் போதோ அவங்க போகும்போது ஃபிளாக் ஆஃப் பண்ணும்போது பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபயரோ அந்த ஒரு அடநிலை வரும். ஓகே நம்ம கத்துக்கலாம், அவங்களுக்கே ஒரு தைரியம் வரும் பார்க்க தான். ஸோ அதனால நான் எல்லாருமே வர வைப்பேன். யாருக்கு சும்மா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னாலே அவங்கள ஈவெண்ட்டுக்கு வந்து பாருங்க, முதல்ல உங்க மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதனால எப்படி நம்மளுக்கு என்ன லாபம்னு எல்லாருமே கேட்பாங்க. நீங்க ஸ்போர்ட்ஸுக்கு வராமலே சும்மா பைக் ஓட்ட கத்துக்கிட்டாலே பெண்களுக்கு நிறைய லாபம் இருக்கு. என்னன்னா வந்து பிசிக்கலா அவங்களால ஃபிட்டா இருக்க முடியும், எல்லாமே ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா
மென்டலி அவங்க ஃபிட்னஸ் ஆயிடுவாங்க. நம்ம எல்லாருக்குமே அதானே, நம்ம பிசிக்கலா ஃபிட்டா இல்லாத வரையும் சிக்கா ஃபீல் பண்ணுவோம், லேசியா இருப்போம், எதுவுமே பண்ண தோணாது, ஓகே இதோட இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கம்ஃபர்டாவே இருப்போம். நம்ம எப்போ பிசிக்கலா ஃபிட் ஆகிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணலாம், இப்படி இருக்கலாம், இவ்வளோ இது பண்ணலாமே அப்படின்றது மாறும். ஸோ அதெல்லாம் நான் விமனுக்கு எப்பவுமே அட்வைஸ் பண்றது, கண்டிப்பா நீங்க பைக் ஓட்ட கத்துக்கோங்க. நீங்க ரேஸ் வரணும், அவ்வளோ ஊரா போகணும் பைக்ல அப்படின்றத தாண்டி பைக் ஓட்டுங்க, கெத்தா இருக்கும், நல்லா ஃபீல் பண்ணுவீங்க, எல்லாமே உங்களால பேலன்ஸ் பண்ண முடியுன்றத நாங்க எடுத்து சொல்லி நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. இப்போ எங்களோட கிளப் ஆனிவர்சரி அடுத்த வாரம் பண்ண போறோம். நீங்க வரீங்கன்னா ஏதோ பைக்லாம் வருவீங்கன்னு நினைச்சேன், ஆனா கார்ல தான் வந்திருக்கீங்க. உங்க பைக் கலெக்ஷன்ஸ் பத்தி சொல்லுங்க. எல்லாரும் கேட்குற கொஸ்டின் இதுதான். ஆனா என்கிட்ட பைக் கலெக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ ஆஸ் அ ரேசரா வந்து ரேசிங்க்கு செலவு பண்றதே ரொம்ப அதிகம். நிறைய செலவு பண்ணியிருக்கேன் நான். என்னோட ஏர்னிங்ஸ்ல 50% ரேசிங், 50% தான் என்னோட இதுக்கு செலவு பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு என்னன்னா இவ்வளோ பெரிய சூப்பர் பைக்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படிலாம் இருக்கணுன்ற ஐடியா எனக்கு இல்லை. எனக்கு ரேசிங்ல ஒரு லெவல் பண்ணணும். நான் நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஓகே, இப்போ அடுத்தது என்ன நம்ம பண்ண போறோம், அதை நான் வச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா எனக்கு. ஏன்னா பொருளாதார ரீதியா நான் இன்னும் அவ்வளோ லெவல்ல வரலாதனால நம்ம அதை வாங்கி சும்மா வச்சுக்கிறதுக்கு வச்சுக்காம இருக்கலாம். இருக்கிறவங்களுக்கு ஒரு பைக்கு, இல்லாதவங்களுக்கு ஊர்ல இருக்க எல்லா பைக்குமே இருக்குல்ல. ஸோ அப்படின்றதுனால நான் வாங்கல. எனக்கு என்கிட்ட இருக்க பைக் வந்து டிவிஎஸ்ல 1 வீக் சாம்பியன்ஷிப் வின் பண்ணேன். அதுக்காக எனக்கு டிவிஎஸ்ஏ வந்து ஒரு பைக் ப்ரெசென்ட் பண்ணாங்க, 200cc பைக். அது ஒன்று இருக்கு. அப்புறம் என்னோட ரேஸ் ஸ்பெக் பைக் வந்து Yamaha R15, அது ரேஸ் ஸ்பெக் பைக். இது ரெண்டும் இப்போ என்கிட்ட இருக்கு. ஆனா எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, ஓகே சூப்பர் பைக் சொல்லுவாங்க போல அப்படின்னு. ஆனா என்கிட்ட வந்து இல்லை. ஏன்னா நான் அதை ரெகுலரா ஒரு ரைட் மட்டும் நான் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சேன்னா நான் அதை வாங்கி வச்சுக்கலாம். எனக்கு பல விஷயங்கள் இருக்கு பண்றதுக்கு. நான் ரைடை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணணும். அந்த பைக் இருந்தா எனக்கு அது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு இப்போ அது வேணாம், அதை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணுன்ற ஐடியா இப்போ இல்லை. மேபி நான் கொஞ்சம் இன்னும் நிறைய ஏர்ன் பண்ணி செட்டில் ஆனேன்னா டவுன் த லைன் நான் கண்டிப்பா 2-3 சூப்பர் பைக் வாங்கி வைப்பேன். நீங்க ஸ்போர்ட்ஸுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே கரடு முரடா இருந்திருக்கு, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கீங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து வீடு கூட இல்லாம 3 நாள் வந்து பிளாட்ஃபார்ம் இருக்கா சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க, என்ன நடந்துச்சு?